பள்ளிக்கரணையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஏரியில் பாய்ந்து மூழ்கியதில் காரில் இருந்த ஐடி நிறுவன பாதுகாவலர் உயிரிழந்துள்ளார். இத்தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் வழங்க கேட்கலாம். ஜெய்சங்கர், இத்தொடர்பான முழு விவரங்கள். அதாவது சென்னை அடுத்த சிறுசேரியில் உள்ள டிசிஎஸ் ஐடி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த டிசிஎஸ் நிறுவனத்தில் பல்லாவரம், பம்பல் பகுதிகளை சேர்ந்த பணியாளர்களை இறக்கி விடுவதாக இரவு அந்த ஒப்பந்த ஊழியர் கார் ஓட்டுநராக உள்ளவர் ராஜசேகர் அவர் அந்த காரை இயக்கியுள்ளார். அந்த அந்த காரில் அந்த நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர்களுக்கு பாதுகாவலராக பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌஷல் குமார் என்பவரும் பயணம் செய்துள்ளார். இந்நிலையில அந்த கார் பல்லாவரம், பம்பல் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாளர்களை இறக்கிவிட்ட நிலையில் அதிகாலை மீண்டும் அந்த நிறுவனத்தை நோக்கி பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலை வழியா வந்துள்ளது. அப்போது பள்ளிக்கரணை அருகே நாராயணபுரம் ஏரி அருகே வரும்போது அந்த தூக்க கழகத்தில் அந்த ஓட்டுநர் ராஜசேகர் கண் அசந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த காரை அங்கிருந்து கட்டுப்பாட்டை இழந்து அந்த நாராயணபுரம் ஏரியில் கார் பாய்ந்தது. இதனால் அந்த கார் அந்த நீரில் பாய்ந்த நிலையில் அது இடிபாடுகளில் சிக்கி அந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌசல் குமார் 26 வயது உள்ளவர் சம்பவ இடத்திலே பலியானார். மேலும் படுகாயமடைந்த அந்த ஓட்டுநர் ராஜசேகர் அப்போது இருட்ட அதிகாலை வேலை என்பதால் அவர் கதவை திறந்து கொண்டு தப்பித்து வெளியேறினார். இதனால் அக்கம்பக்கத்தினர் அவரும் காயத்தில் இருந்ததால் அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் இருந்து தீயணைப்பு துறையினர் அந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு அதனை கரை சேர்த்து மீட்டனர். மேலும் இந்த தகவல் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அந்த பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை செய்து வருகிறார்கள். அது அதிகாலை நேரத்தில் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியோ சாலையில் இது போல சம்பவம் நடைபெற்றது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தியது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.